குஜராத் மாநிலத்தில் சூரத் நகரில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்குது. அங்கே கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குன்னு அறிக்கைகள்லாம் சொல்லுது. அங்கே ஒரு மொபைல் ஷாப் மட்டுமே, ஒரு மொபைல் கடை அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஒரு செல்ஃபோனும் 1,00,000, 1,50,000, 2,50,000 லட்சம் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஷோரூமுக்குள்ளே திடீர்னு இந்த பெய்த மழையினால் உள்ளே தண்ணி பூந்து அந்த இடமே நாஸ்தி ஆகிடுச்சு. அவன் எல்லாம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்தேன், 10 நிமிஷத்தில் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறாப்புல. அங்கே இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன சொல்கிறாங்கனாக்க ஊழல் தான், கார்பரேஷன் நடந்த ஊழல். எவ்வளோ வழிகள் இருக்குது, அத்தனையும் சரியாக வேலை செய்யலைவங்க, பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க கொஞ்சம் கார்பரேஷனில். ஒழுங்கான அதுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒன்றும் எதுவுமே பண்ணலை. இப்போ நாங்கள் வெளியில் நிற்கிறோம், மறுநாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறோம். ரெண்டாவது இப்போ நாங்கள் இதை எங்கள் சொந்த காசு போட்டு கூட எடுக்கலை, எல்லாம் பேங்கில் லோன் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மாதம் நான் 10,000 ரூபா நான் டியூ கட்டுறேன், 1,00,000 ரூபா நான் டியூ கட்டுறேன், 50,000 நான் டியூ கட்டுறேன். இப்போ நான் எங்கே போவேன் இந்த பணத்துக்கெலாம் அப்படின்னு கேட்குறாப்புல. இதை நம்ம நல்லா யோசனை பண்ணணும். ஒவ்வொரு அரசும் யோசனை பண்ணணும். இது மாதிரி பணத்தை நம்ம வாங்கிட்டு கமிஷன், எல்லா கட்சிகளும் கமிஷன் அடிக்கிறாங்க. ஆனால் ஒழுங்கான வேலையாவது செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? இப்போ 100% பைசா வருதுனாக்க அதில் 80% சாப்பிட்டுட்டு 20% மட்டும் வேலை செஞ்சாக்க நான் எங்கேருந்து அங்கே முன்னேற்றம் இருக்கும். அதுலேயே நிதின் கட்கரி என்ன சொல்கிறாரு, துபாய் இளவரசர் என்னை மோடிக்கிட்ட சொன்னார், ஒரு வாரத்துக்கு என்னை நிதின் கட்கரியை துபாய்க்கு போய் அனுப்பிச்சி விடு, எனக்கு அவ்வளோ வேலைகள் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸ்பேஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ரோடு கட்டுறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு மோடி. ஆனால் அந்த ரோட்டோடைய நிலைமையை பாருங்கள், ரோடு எந்த அளவு மோசமாக இருக்குது, எந்த அளவு எந்த ஒரு வேலைகளும் செய்ய முடியாத அளவுக்கு அது எப்படி போயிருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆக வெறும் வாயால் வடை சுடுறதை விட்டுட்டு ஹிந்து முஸ்லீம்னு சொல்லி மக்களை பிரித்து அதன் மூலம் மற்ற பிரச்சனைகள்லாம் மூட நினச்சாக்க இதுதான் பிரச்சனையும் வரும். நீங்கள் எத்தனை காலத்துக்கு இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பீங்க? ஏதோ ஆட்சிக்கு வந்தோமா, சரி ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்துக்களோட ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் சொன்னீங்க, ஓகே. அதன் பிறகாவது இந்தியாவுடைய முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்க நல்லாயிருக்கும். ஆனால் காலத்துக்கும் ஹிந்து முஸ்லீம் கலவரத்தையும் உண்டு பண்ணி அதன் மூலம் மற்ற எல்லாத்தையும் மூடி மறைக்கணுன்னாக்க அது நடக்காத காரியம். கடைசியில் வேறு வழி இல்லாமல் இப்போ நீங்கள்லாம் இவர்களுடைய பேங்க் பேலன்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மக்கள் மேலும் மேலும் ஏழைகளாக மாறிட்டு இருக்கிறாங்க. இது சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடாது. இந்தியாவுடைய முன்னேற்றத்தினால பாதிக்கப்படுது. ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 100 கோடி 120 கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அவர்களுக்கு நீங்கள் ஒழுங்கான வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அதன் மூலம் இந்த நாட்டுடைய எதிர்காலமே வீணாக போகும். அதனால் தயவுசெய்து இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சுட்டு நாட்டை முன்னேற்றத்துக்கான வழியை பாருங்கள். தயவுசெய்து இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை கொஞ்சம் தூரமாகுங்க, கொஞ்சம் காலத்துக்கு ஆகுது.